வெல்கம் டு 7th செகண்ட் ஜிகே. நம்ம எஸ்ஐ அண்டு பிசிக்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு 12 தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 12க்கு என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 8th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுதான் ரிவிஷன் டெஸ்ட் 3 கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின், எஃப்ஐஆர் என்று அழைக்கப்படுவது எது? எஃப்ஐஆர்னா முதல் தகவல் அறிக்கை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 2, போக்சோ சட்டம். போக்சோ சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2012. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 3, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஆன்சர் ஏ, 1979. கொஷின் நம்பர் 4, இந்திய உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. ஆன்சர் டி, ஜனவரி 28, 1950. கொஷின் நம்பர் 5, சட்டமன்றத்தில் ஆளுநர் சிறப்புரை வழங்க வழி செய்யும் அரசியலமைப்பு சட்ட விதி எது? ஆன்சர் ஏ, அரசியலமைப்பு சட்ட விதி 176. கொஷின் நம்பர் 6, சட்டமன்ற கூட்டங்களுக்கு தலைமை ஏற்பவர் யார்? யார்னா சபாநாயகர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 7, அரசியலமைப்பின் படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும் என்னும் விதி எது? ஆன்சர் ஏ, விதி 214. கொஷின் நம்பர் 8, ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஏ, 1945. கொஷின் நம்பர் 9, கீழ்கண்ட முதலமைச்சர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், மாநில அரசாங்கத்தின் தலைவர். சரி. அமைச்சரவை குழுவின் தலைவர். சரி. மாநிலத்தின் உண்மையான தலைவரும் இவர்தான். சரி. சட்டசபை பெரும்பான்மை கட்சியின் தலைவர். இதுவும் சரி. இது 4மே சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 10, இந்திய அரசு சட்டம் டேஸ் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. ஆன்சர் பி, 1935 கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. கொஷின் நம்பர் 11, விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? விரைவு நீதிமன்றங்கள் 2000 அந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 12, தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சி, 1987. கொஷின் நம்பர் 13, கீழ் உள்ள மாநிலங்களில் எது ஈரவை கொண்ட மாநிலமாகும்? ஆன்சர் டி, மகாராஷ்டிரா. கொஷின் நம்பர் 14, ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவையில் குறைந்தபட்சம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் டி, 60. கொஷின் நம்பர் 15, எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் உலகின் 2வது பெரிய நீதிமன்ற வளாகம் கொண்டது என்ற பெருமையை உடையது? ஆன்சர் ஏ, தமிழ்நாடு. கொஷின் நம்பர் 16, மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் டி, மாநில ஆளுநர். கொஷின் நம்பர் 17, ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் அல்லாதது எது? ஆன்சர் டி, கேரளா. கொஷின் நம்பர் 18, இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் சி, 1955 ஆண்டு. கொஷின் நம்பர் 19, பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு முதல் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியுள்ளது? ஆன்சர் சி, 1962 ஆண்டு. Question number 20.
கீழ்க்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறையில் அல்ல? ஆன்சர் பி, சொத்துரிமை பெறுவதன் மூலம். கொஸ்டின் நம்பர் 21. மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய அரசர் யார்? ஆன்சர் ஏ, அக்பர். கொஸ்டின் நம்பர் 22. இந்து வாரிசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர் பி, 1956. கொஸ்டின் நம்பர் 23. யார் தன்னுடைய கல்லறையில் இந்து சமயம், இஸ்லாம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூற்றுகள் இடம்பெற வேண்டும் என விரும்பியுள்ளார்? யான்னு பார்த்தீங்கன்னா அக்பர். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 24. குடிமகன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. எந்த வார்த்தைனா லத்தீன். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 25. குடியுரிமை பற்றி சொல்லும் அரசியலமைப்பு சட்ட விதி எது? ஆன்சர் ஏ, விதி 5-11. கொஸ்டின் நம்பர் 26. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்தது எப்போது? எப்பனா ஜனவரி 9. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 27. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம்? ஆன்சர் ஏ, 1997. கொஸ்டின் நம்பர் 28. சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, லத்தீன். கொஸ்டின் நம்பர் 29. அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார்? ஆன்சர் ஏ, அசோகர். கொஸ்டின் நம்பர் 30. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநாவின் பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, 1948. கொஸ்டின் நம்பர் 31. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, ஏப்ரல் 17, 1997. கொஸ்டின் நம்பர் 32. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், மனித உரிமைகள் 6 முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தவறு. மனித உரிமைகள் பிரகடனத்தில் 27 சட்ட பிரிவுகள் உள்ளன. இதுவும் தவறு. உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. இது சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 3 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 33. பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா ஐநா பாதுகாப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, 1979. கொஸ்டின் நம்பர் 34. இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை? ஆன்சர் டி, குழந்தைகளுக்கான உதவி மையம். கொஸ்டின் நம்பர் 35. குழந்தைகள் உரிமை தொடர்பான மாநாட்டின் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஏ, நவம்பர் 20, 1989. கொஸ்டின் நம்பர் 36. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எந்த நாட்டில் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் சி, பிரான்ஸ். கொஸ்டின் நம்பர் 37. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, 500க்கும் மேற்பட்ட மொழிகளில். கொஸ்டின் நம்பர் 38. ஒவ்வொரு நாட்டின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானது? ஆன்சர் சி, தேசிய பாதுகாப்பு. கொஸ்டின் நம்பர் 39. இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக பதவி வகிப்பவர் யார்? ஆன்சர் ஏ, இந்திய குடியரசுத் தலைவர். கொஸ்டின் நம்பர் 40. இந்திய இராணுவப்படை தளபதிக்கு வழங்கப்படும் அந்தஸ்து எது? ஆன்சர் பி, 4 நட்சத்திர அந்தஸ்து. கொஸ்டின் நம்பர் 41.
கீழ்காணும் பதவிகளுள் எது 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட அதிகாரி பதவி ஆகும்? 5 நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் மார்ஷல். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 42 பொறுத்துக. அக்டோபர் 7ஆம் நாள் விரைவு அதிரடிப்படை தினம். ஜனவரி 15 இராணுவ தினம். பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 43 தவறான இணை எது? இதில் வந்து விமானப்படை தினம் வந்து அக்டோபர் 8 சரி. கடற்படை தினம் டிசம்பர் 5 இது வந்து தவறு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 44 அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் டி. வி.கே. கிருஷ்ண மேனன். கொஷின் நம்பர் 45 சார் கூட்டமைப்பு எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? ஆன்சர் ஏ 8. கொஷின் நம்பர் 46 முப்படை தலைமை தளபதியின் ஓய்வு வயது என்ன? ஆன்சர் டி 65 வயது. கொஷின் நம்பர் 47 உச்ச நீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஏ கல்கத்தா. கொஷின் நம்பர் 48 யாருடைய ஆட்சி காலத்தில் மாகாண மேல்முறையீடு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டன? ஆன்சர் சி வில்லியம் பெண்டிங் பிரபு. கொஷின் நம்பர் 49 இந்தியாவின் பழமையான உயர் நீதிமன்றம் எது? ஆன்சர் சி கல்கத்தா உயர் நீதிமன்றம். கொஷின் நம்பர் 50க்கு வந்து நண்பர்களே ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் தேர்வாக இருந்தாலும் சரி கிளாஸாக இருந்தாலும் சரி அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் மட்டும் வந்து பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி வந்து டெய்லி வந்து ஒரு தேர்வு வந்து பார்த்துட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.